துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போதே அவங்க வந்து நாட்டியத்துக்கும் ரிஷபம்னு ஒரு நாட்டியம் தான். ம். இதுல வந்து நாட்டியம், ஆக்டிங் இதெல்லாம் வந்தா கூடி, அதாவது மிதுனமும் வந்துரும். ஆனா துலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள வந்து லவ் அண்ட் ரொமான்டிக் அதிகமா இருக்கும். ம், ம், ம். ஏன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசி துலா ராசி. அவங்களுக்கு காட்டுல மலை. என்ன கேட்டீங்கன்னா, 10ல குரு பகவான் வந்தாலும் 11க்கு வரார். திருப்பி 9க்கு போறார். அது வந்து வக்ர குருவா இருந்தா கூடி, குருனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்ப குடுக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த வருஷம் இருக்கு. முதல்ல வரக்கூடிய 6 மாதம் ரொம்ப சூப்பராவே இருக்கும். ம். ராசிய பார்க்க போறாங்க. அதுக்கு அடுத்தது 10ல வந்தாலும், அதுக்கு அடுத்து ஒரு 3 மாசம் திருப்பி 11 லாபஸ்தானத்துக்கே வராரு. அது நல்லது தான் குடுக்க போது. அதுக்கு அடுத்தது 5ல ராகு இருக்காரு. 5ல ராகு இருந்தா கூடி கெடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. ஏன்னா குழந்தை மூலியமா சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன விஷயங்கள் இத குடுக்கலாம். 11ல இருக்கிற எந்த கிரகமா இருந்தாலும் பரவாயில்லங்கிறதுனால கேது 11ல இருக்கிறது தவறு கிடையாது. ம். 6ல இருக்கிற சனி எந்த விதமும் எடுக்க போறதில்ல. ஸோ துலா ராசி நேயர்கள் நான் எப்படி ரிஷபத்துக்கு சொன்னனோ, அதே மாரி பெருமாள வேண்டும்போது பெரும்பாலும் மகாலட்சுமியும் மகாலட்சுமி. கூடவே வந்துருவாங்க. அதே மாரி ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இவங்க வந்து தாமரைய வச்சு வேண்டும்போது கூட ஒரு நல்லது நடக்கும். ஓ! தாமரை தாமரைக்கு அவ்ளோ பவர் தாமரைக்காக ஜாஸ்தி. ஒரு அவ்வளோ மகிமை உண்டு. ஓ! ஸோ தாமரைய வச்சு வேண்டும்போது, தாமரைய வரையும்போது, தாமரை இது பண்ணும்போது அவங்களுக்கு நல்லதே நடக்கும். அப்படின்னு சொல்லி துலா ராசி நேயர்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வருடத்துக்கு சர்வம் புவனேஸ்வரி.